இப்போ நம்ம ஒரு அபாண்டமான கோயிலில் வந்திருக்கிறோம். இந்த அபாண்டமான கோயிலை பற்றி என்ன விவரம்னு தெரில, ஆனால் இது என்ன சாமின்னு தெரில. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இது உள்ளே போக போகிறோம். இதுதான் கருவறைக்கு உண்டான வாசல். இந்த வாசலை நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். இது காளியம்மனா என்னன்னு தெரில. கீழே ஒருத்தரை படுக்க போட்டு அவங்கள சுழாயத்தால் குத்துறாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது இந்த அம்மன் பேர் என்னன்னு தெரில எனக்கு, பட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அப்படியே நம்ம செக் அடிச்சுட்டு போவோம். இது என்ன கோபுரம் தெரில. இந்த கோபுரத்தில் வரையும் ஒரு அகல் விளக்கு மட்டும் இருக்குது. இந்த அகல் விளக்கு வச்சு என்ன வேண்டுதல் பண்ணுவாங்கன்னு தெரில. நம்ம அடுத்த கோபுரம் பார்ப்போம். அந்த கோபுரத்தில் இந்த சாமி இந்த இதுன்னு தெரில. அந்த சாமியை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த கடவுளுக்கு உண்டான பேர் என்னன்னு தெரில. அதை பற்றி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலே வந்து விநாயகர் இருக்கார் கோபுரத்தில். 2 பக்கமும் அவர் வாகனம் இருக்குது. இந்த பக்கமும் விநாயகர் இருக்கார். அந்த பக்கம் பார்த்தாலும் விநாயகர் இருக்கார். 4 பக்கம் விநாயகர் வச்சுருக்காங்க. பட் இந்த கோயிலோட வந்து ஹிஸ்ட்ரி என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் என்னன்னு தெரில. இது எங்கே இருக்குன்னா காட்டுக்கூட்டு ரோடு, ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடில் 4 ரோடு பெரிய இடத்துல இருக்குது. பேரம்பாக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் பேரம்பாக்கம், லெஃப்ட்டு எடுத்தா ஸ்ரீபெரும்புத்தூர், ரைட் எடுத்தா திருவள்ளூர், ஃப்ரெண்ட் எடுத்திங்கன்னா அப்படியே பூந்தமல்லி பைபாஸ் வரும். பைபாஸ்லேருந்து அப்படியே ரைட் எடுத்திங்கன்னா அந்த பெங்களூருக்கு போகலாம். லெஃப்ட் எடுத்திங்கன்னா பூந்தமல்லி போகலாம். இப்போ இந்த கோபுரத்து மேலெல்லாம் இருக்கிறது என்ன கடவுள்னு எனக்கு தெரில, கடவுளோட பேருங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு கோபுரம் இருக்குது. இந்த கோபுரத்தில் என்ன இல்லை. இவர் வந்து நாய் வாகனம் வச்சுக்கிறத பார்த்தா காலபைரவன் தான் தெரியுது. காலபைரவர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த கடவுளை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கீழே எதுவுமே இல்லை கோபுரத்துக்குள்ளே. இவர் அருவா சூழாயுதம் எல்லாமே வச்சுக்கிறத பார்த்தா வீரபத்ரா என்னன்னு தெரில. இடுப்புலலாம் மண்டோடு எல்லாம் கட்டி வச்சுருக்காரு.